அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி 14 கீழ்க்கணக்கு நூல்கள். அந்த நூல்களில் திரிகடுகம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம திருக்குறள் நாலடியார் பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம திரிகடுகம் பார்க்குறோம். ஏற்கனவே போட்ட காணொளி பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போ நம்ம திரிகடுகம், நான்மணிக்கடிகை, ஒரு 3 நூல்களை பற்றி பார்க்கலாம். திரிகடுகத்தின் பாடல் எண்ணிக்கை 100. திரிகடுகத்தின் பாடல் எண்ணிக்கை 100. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் அவர்கள். திரிகடுகம் மருந்தின் பெயர் சுக்கு மிளகு திப்பிலி என்று இடம்பெற்றிருக்கும். 3 1 2 3 அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. சுக்கு மிளகு திப்பிலி இந்த மருந்து பொருளின் பெயராக திரிகடுகம் என்று பெயர் வந்திருக்கிறது. கோலாளன் என்பவன் மாணவன், வேளாளன் என்பவன் வெள்ளத்தை ஆள்பவன் என்று பொருள். நல்லாதனார் பிறந்த ஊர் திருத்து, அதாவது திருநெல்வேலி மாவட்டம். சிறப்பு பெயர் சிறு அடுத்தோல் நல்லாதன் ஆகும். திரிகடுகத்தின் காலம் 5ஆம் நூற்றாண்டு. திரிகடுகம் தொல்காப்பியரின் எந்த வனப்பை சாரும் என்றால் அம்மை எனும் வனப்பை சாரும். திரிகடுகத்தின் தொல்காப்பியர் எந்த வனப்பை சாரும் என்றால் அம்மை என்னும் வனப்பை சாரும். மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம். திரி என்றால் 3, சுக்கு மிளகு திப்பிலி. கடுகம் என்பதன் பொருள் உரைப்பு காரம் உள்ளது என்று பொருளாகும். ஒவ்வொரு பாடலிலும் 3ஆம் அடியில் எச்சொல் இடம்பெறுகிறது. அப்படின்னா 3ம் 9 அல்லது இம்மூவர் என்பதாகும். ஆதன் என்ற பெயர் எந்த நாட்டில் வழக்கில் இருந்ததுன்னா சேர நாட்டில் இருந்ததாம். திரிகடுகத்துள் நேரிசை வெண்பாவில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா 50 பாடல்கள் உள்ளன. கடைசங்க காலத்து புலவர் யாருன்னா நல்லாதனார். திரிகடுகத்துள் இன்னிசை வெண்பாவில் அமைந்துள்ள பாடல்கள் எத்தனை அப்படின்னா 51. திரிகடுகத்தில் இடம்பெறக்கூடிய பழமொழிகள் உமிக்குற்றுக்கை வருந்துவார் தாம் அறிவார் தாம் கண்டவாறு என்பதாகும். விளியாதான் கூத்தாட்டு காண்டலும் என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் திரிகடுகம். நெஞ்ச மடக்குதல் வீடாகும் திரிகடுகம் குறிப்பிடுகிறது. யாரை சிறு அடுத்தோல் நல்லாதான் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது என்றால் நல்லாதனாரதான். நல்லாதனுடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து ஆகும். எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மை நன்றறியும் மாந்தருக்குள் பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் என்பதாகும். இது திரிகடுகத்தில் உள்ள பாடல். மொத்த பாடல்கள் 100 வெண்பாக்கள் கொண்டது. சமயம் வைணவம். உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல் முழு மக்கள் காதலவை என்பது திரிகடுகம். மும்மருந்தில் அறவுரை செய்தவர் நல்லாதனாராகும். மும்மருந்தில் அறவுரை செய்தவர் நல்லாதனார். 3 செய்தி 3 அடி 4வது அடி 3இன் முற்றுமையாகும். இல்லற வாழ்வை பற்றி 35 பாட்டு, நன்மை தருபவை பற்றி 66 பாட்டு, தீமை தருபவை பற்றி 34 பாட்டு இடம்பெற்றிருக்கிறது. சுக்கு மிளகு திப்பிலி என்ற 3 பொருள்களை எடுத்து கூறிய முதல் இலக்கண நூல் திவாகர நிகண்டு. அரணை நினைப்பானை அல்பொருள் அஞ்சும் என்பதாகும். முதல் பாடல் அருந்ததி கற்பினார் தோளும், இறுதி பாடல் பத்திமை சான்ற படையும் ஆகும். மேற்கோளாக சிறப்பான வரிகள் மட்டும் இங்கே பார்க்கலாம். பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுக வேண்டும் திரிகடுக பாடல்தான். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான். இந்த பாட்டும் திரிகடுகத்தினுடைய பாட்டு தான். நல் விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்றத்தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிளத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் நெஞ்ச மடக்குதல் வீடாகும். இந்த பாட்டும் திரிகடுகத்தினுடைய பாட்டு தான்.
தோள்வெட்டு சாயினும் சான்றாண்மை குன்றாமை கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி நிறைநெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும் உன் பொழுது நீராடி உண்டல் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதல். இதெல்லாமே திரிகடுகம் பாடல் தான். அடுத்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை ஒரு 104 பாட்டு. ஆசிரியர் விளம்பி நாகனார் அவர்கள். கடிகை என்பது துண்டு, கருத்து, அணிகளை தான் குறிக்கிறாங்க. நான்மணிக்கடிகை ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் இருக்கும். அதனால் தான் நான்மணிக்கடிகை என்று சொல்கிறாங்க. விளம்பி நாகனார் சிறப்பு பெயர் நான்மணி நாகன் ஆகும். விளம்பி என்பதன் ஊர் பெயர், நாகனார் என்பது புலவருடைய பெயர். எல்லாம் வெகுண்டார் முன் தோன்றா கெடும் என்று கூறும் நூல் நான்மணிக்கடிகை. கடிகை என்பதன் பொருள் துணுக்கு, துண்டு, கட்டுவடம், ஆபரணமாகும். நான்மணிக்கடிகை ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்களை கூறுகிறது? 4 கருத்துக்கள். நான்மணிக்கடிகையின் பாவகை வெண்பாதான். இந்நிலத்து மன்னுதல் வென்றின் இசைநடுக என குறிப்பிடக்கூடிய நூல் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை எவ்வனப்பில் அடங்கும் என்றால் அம்மை என்னும் வனப்பில் அடங்குமா. தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய நான்மணிக்கடிகை தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய வனப்பில் அம்மை என்னும் வனப்பில் அடங்குமா. விளம்பி நாகனார் கூறும் சிறந்த அறங்கள் கொல்லாமை, புலால் உண்ணாமை ஆகும். நான்மணிக்கடிகையின் எத்தனை பாடல்கள் ஜியு போப் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னா 2, 7வது பாட்டும் 100வது பாட்டும். அல்லவை செய்வாருக்கு அரங்கூற்றாம் என்பது அறநூல் குறிப்பிடக்கூடிய செய்தி. நான்மணிக்கடிகை தான் குறிப்பிடுறது. குதிரையின் திறத்தை எதன் மூலம் அறியலாம் என்கிறார் நாகனார் அவர்கள். சேனத்தில் அமர்ந்து செலுத்தினால் என்று பொருள் சொல்லுகிறது. சுற்றத்தினரின் உண்மை பன்மை எப்பொழுது உணர முடியும் என நான்மணிக்கடிகை குறிப்பிடுகிறது. செல்வம் குறைந்த பொழுது உணர்ந்து கொள்ளலாம். எல்லாம் முகுண்டார் முன் தோன்றா கெடும் ஆகும். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா இந்த சொல் பழமொழி குறிப்பிடுகிறது. ஒரு பாடல் 4 கருத்துடையது. கடிகை துண்டு நான்மணிகளின் துண்டுகளாகும். இணைந்த மாலை போல ஒரு பாடலில் 4 கருத்துக்கள். இயற்பெயர் நாகனார் அவர்கள். காலம் 4ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஊர் பெயர் விளம்பி. சமயம் வைணவம். பாடல்கள் 106. 2 கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 104 வெண்பாக்கள். கடிகை என்றால் துண்டு, கட்டுவடம், ஆபரணம், நாளிகை, கரகம், தோல்வளை என்பதாகும். அம்மை எனும் வனப்பில் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறார். நான்மணிக்கடிகையில் கடவுள் வாழ்த்து பாடலில் குறிப்பிடக்கூடிய கடவுள் திருமாலை குறிக்கும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க மனைக்கு விளக்கம் மடவாள் என்று குறிப்பிடுபவர் நான்மணிக்கடிகை. சிறப்பு பெயர் நான்மணி நாகனார் என்று அழைக்கிறாங்க. எல்லாமே சிறப்பான வரிகள் தான். தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு யார் மாட்டும் கொல்லாமை வேண்டும் பகை மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை அல்லவை செய்வார்க்கு அரங்கூற்றாம் என்பதாகும். நிலத்துக் கனி என்ப நெல்லும் கரும்பும் தாமரை பெண்மை குலத்துக் கனி என்ப நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கனி தான் செல் உலகத்து அறம் ஆகும். இதெல்லாம் நான்மணிக்கடிகையோட பாட்டு. கல்லா ஒருவருக்கு தம்வாயிற் சொற்கூற்றம். இது முதல் பாடல் எல்லற்கு என்றும் எளியவர் என்று. இறுதி பாடல் மனைக்கு விளக்கம் மடவாள். இதெல்லாமே நான்மணிக்கடிகையினுடைய பாடல் வரிகள் தான். நீதிகளை அணிகலன்களாக உணர்த்தக்கூடிய நூல் நான்மணிக்கடிகை. இதில் இடம்பெறக்கூடிய 4 வகையான மணிகள் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் ஆகும். சிறந்த வரிகள் அப்படின்னா மாசுபடினும் மணி தன்சீர் குன்றாதாம் பூசி கொளினும் இரும்பின்கண் மாசு ஓட்டும் பாசத்துள் இட்டு விளக்கினும் கீழ்தன்னை மாசுடைமை காட்டிவிடும் ஆகும். எல்லாமே நான்மணிக்கடிகையோட சிறப்பான வரிகள். யார் அறிவர் நல்லான் பிறக்கும் குடி இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசைநடுக இளமை பருவத்து கல்லாமை குற்றம் ஈன்றாளோடு என்னை கடவுள் இல் என்பது
கொண்டானிற் சிறந்த கேளிர் பிறரில் மனைக்கு விளக்கம் மடவாள் கல்விக்கு விளக்கம் புகழ்சார் உணர்வு கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம் தாய்மொழி. எல்லாமே நான்மணிக்கடிகையுடைய சிறப்பான வரிகள். பால் நோக்கி வாழும் குளவிகள் வானத்து துளி நோக்கி வாழும் உலகம் உலகின் விழிநோக்கி இன்புறும் கூற்று கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் ஒல்லரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் பல் விளைய முத்தம் பிறக்கும் அறிவாரியார் நல்லால் பிறக்கும் குடி. இது வரைக்கும் நம்ம திருக்குறள் பார்த்துட்டோம், திரிகடுகம் பார்த்துருக்குறோம், நாலடியார் பார்த்துருக்கோம், நான்மணிக்கடிகை. இது வரைக்கும் 4 நூல்களை பார்த்துருக்குறோம். மீதி இருக்கிற நூல்களை அடுத்தது ஒரு காணொளியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.